ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ். ஸோ கியூபர்னெட்டிஸ் உடைய நெட்வொர்க்கிங் நம்ம பார்க்கணும் அப்படின்னா லைனக்ஸ் உடைய நெட்வொர்க்கிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இன்னையோடைய கிளாஸில் வந்து லைனக்ஸ் நெட்வொர்க்கிங் பேசிக் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சிங், ரவுட்டிங் அண்ட் டிஃபால்ட் கேட்வே. ஸோ சுவிட்சிங் அப்படின்னா இப்போ சிஸ்டம் ஏ அண்ட் சிஸ்டம் பி இருக்குது. சிஸ்டம் ஏ வந்து ஏல இருந்து சிஸ்டம் பியை வந்து கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா சுவிட்ச் வழி, அதாவது சேம் நெட்வொர்க், இதுவும் வந்து 192.168.1. இந்த நெட்வொர்க்கில் இருக்குது. சிஸ்டம் பியும் பார்த்தீங்க அப்படின்னா 192.168.1.0 இந்த நெட்வொர்க்கில் இருக்குது. அப்படின்னா சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் பி கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா சுவிட்ச் வழியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இப்போ சிஸ்டம் ஏல வந்து ஐபிஎஸ் அசைன் ஆகலை அப்படின்னா ஐபிஎஸ் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆட் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம் ஏக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ஏல இன்டர்ஃபேஸ்னால் அப்படின்னா நிக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நிக்கார்டுக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சிஸ்டம் பி வந்து லாகின் பண்ணிட்டு அந்த சிஸ்டம் பியில் வந்து நிக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நிக்கார்டில் 1.11 சொல்லிட்டு ஐபிஎஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது எதனால வந்து 1. சீரிஸ் நெட்வொர்க்கில் இருக்க ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சுவிட்சோட நம்ம சுவிட்சில் வந்து என்ன ஐபிஎஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 192.168.1.0 அந்த நெட்வொர்க்கில் கொடுத்துருக்கனால தான் இந்த சேம் நெட்வொர்க்கில் வந்து ஐபிஎஸ் வந்து சிஸ்டம் ஏலையும் சிஸ்டம் பியில் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் பியை பிங் பண்ணோம் அப்படின்னா பிங் ஆகும். அதே மாதிரி சிஸ்டம் பியிலேருந்து சிஸ்டம் ஏ வந்து பிங் பண்ணோம் அப்படின்னா பிங் ஆகும். ஏன்னா இது சிஸ்டம் ஏயும் சிஸ்டம் பியும் வந்து சேம் நெட்வொர்க். ஸோ சுவிட்ச் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஏல இருக்க இது வந்து சிஸ்டம் ஏ டு பி வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேம் நெட்வொர்க்கில் இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் இருக்குது அப்படின்னா இப்போ சிஸ்டம் ஏ சிஸ்டம் பி இது வந்து 192.160.1 இந்த நெட்வொர்க்கில் இருக்குது. அதே மாதிரி சிஸ்டம் சி அண்ட் சிஸ்டம் டி பார்த்தீங்கன்னா 2.0 நெட்வொர்க்கில் இருக்குது. அப்படின்னா சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் சி ஆர் சிஸ்டம் டி வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டி வந்து 1.0 நெட்வொர்க்கில் இருக்குது. சிஸ்டம் சி அண்ட் டி பார்த்தீங்க அப்படின்னா 2.0 நெட்வொர்க்கில் இருக்குது. ஸோ இதை நம்ம சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் சி அண்ட் டி வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரவுட்டர் வழியாக தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ரவுட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரவுட்டர் வழியை சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் சி அண்ட் சிஸ்டம் டி வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து ரவுட்டர் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரவுட்டர் வந்து இப்போ கான்ஃபிகர் பண்ணணும். அதாவது இந்த சிஸ்டம் 1.10 இந்த சிஸ்டம் லாகின் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நம்ம வந்து இந்த ரவுட்டருடைய டிஃபால்ட் கேட்வே வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இந்த ரவுட்டரில் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸில் 1.1 சொல்லி ஆட் பண்ணியிருப்போம், ஐபிஎஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 2.1 சொல்லி ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஏ அண்ட் சிஸ்டம் பி பார்த்தீங்கன்னா 192.168.1.0 நெட்வொர்க்கில் இருக்குது. அதே மாதிரி சிஸ்டம் சி அண்ட் டி பார்த்தீங்க அப்படின்னா 192.168.2.0 நெட்வொர்க்கில் இருக்குது. ஸோ இதோட ஃபஸ்ட் ஐபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ அதனால் அதை வந்து நம்ம டிஃபால்ட் நெட்வொர்க்கை நம்ம எடுத்திருக்கோம். இங்கே லெஃப்ட் சைட்லேயும் அப்படி தான் 192.168.1.1. ஸோ அதை வந்து டிஃபால்ட் நெட்வொர்க்கை நம்ம எடுத்திருக்கோம், டிஃபால்ட் கேட்வே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 1.10 சிஸ்டம் லாகின் பண்ண சிஸ்டம் ஏக்கு வந்து சிஸ்டம் சி அண்ட் சிஸ்டம் டியோட நெட்வொர்க் தெரியாது. ஏன்னா இது வந்து 180.160.2.0 நெட்வொர்க்கில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஏ லாகின் பண்ணிட்டு இந்த 2.0 நெட்வொர்க்கை வந்து இதுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன கமெண்ட்னா ஐபி ரூட் ஆட். இப்போது இதில் வந்து சிஸ்டம் ஏலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால 2.0 நெட்வொர்க் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். 192.160.2.0 நெட்வொர்க் வயா. ஸோ இதிலேருந்து பார்க்கும்போது இதோடைய சோர்ஸ் 2.1, டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 1.1 டெஸ்டினேஷன் கேட்வே. ஸோ நம்ம இப்போது இங்கே 1.0க்கு வந்து 2.0 வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த 2.0 டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 1.1 கேட்வே.
ஸோ நம்ம அந்த டெஸ்டினேஷனோட இதை கேட்வே தான் ஆட் பண்ணோம். சோர்ஸ் கேட்வே தான் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ டெஸ்டினேஷன் கேட்வே பார்த்தீங்கன்னா 1.1. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ சிஸ்டம் ஏக்கு வந்து 2.0 நெட்வொர்க் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதே மாதிரி சிஸ்டம் பியை லாகின் பண்ணிட்டு இந்த சேம் கமாண்ட் எக்ஸிட் பண்ணோம். அதே மாதிரி சிஸ்டம் சி லாகின் பண்ணிவிட்டு சிஸ்டம் த்ரீக்கு வந்து 1.0 நெட்வொர்க் தெரியாது, ஏன்னா இது வந்து 2.0 நெட்வொர்க்கில் இருக்குது. ஸோ 1.0 நெட்வொர்க் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ் ஆட் கொடுத்துட்டு 1.0 நெட்வொர்க் வயா. ஸோ இந்த 1.0 நெட்வொர்க்லேருந்து பார்க்கும்போது இது சோர்ஸ், இது டெஸ்டினேஷன். 2.1 தான் டெஸ்டினேஷன். 2.1 நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த ஐபி ரூட் ஆட் பண்ணணும். ப்ளஸ் வந்து 2.1 லாகின் பண்ணிவிட்டு 2.0 வந்து எந்த கமாண்ட் எக்ஸிட் பண்ணுமோ அதே சேம் கமாண்டை வந்து 2.11 வந்து எக்ஸிட் பண்ணணும். எக்ஸிட் பண்ணிவிட்டு நம்ம ரவுட் செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண 2 ரவுட்டுமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் சியை கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா பை டிஃபால்ட்டாக லைனக்ஸ் மிஷின் வந்து ஃபார் செக்யூரிட்டி ரீசன் வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஐபி ஃபார்வர்டிங் வந்து பை டிஃபால்ட்டாக 0 ஐபி ஃபார்வர்டிங் ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைலில் வேல்யூ பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்கும். அதை வந்து 1 சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் தான் சேஞ்ச் பண்ணால் தான் சிஸ்டம் ஏ வந்து சிஸ்டம் சி அண்ட் சிஸ்டம் டி வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் பி சி அண்ட் டி வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வேளை வந்து இப்போ வந்து சி அண்ட் டி வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஏ அண்ட் பி இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐஎஸ்பியிலேருந்து ஒரு கனெக்ஷன் வாங்கி அந்த ஐஎஸ்பியோட கனெக்ஷன் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து ரவுட்டரில் கொடுத்துக்கலாம். ரவுட்டரில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரவுட்டருடைய ஐஎஸ்பியோட ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்கல்ல ஐஎஸ்பியிலேருந்து. ஸோ அந்த ஐஎஸ்பியிலேருந்து கொடுக்குற ஐபி அட்ரஸை வந்து இப்போ எந்த சிஸ்டம், இப்போ சிஸ்டம் சியை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் சியை லாகின் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டம் சியில் ஐஎஸ்பியோட ஐபி அட்ரஸ் வயா இப்போ இந்த 2.1 நெட்வொர்க் வழியாக தான் ஆக்சஸ் பண்ணுறோம் இந்த இன்டர்நெட்டை. ஸோ வந்து இந்த 2.1 கொடுத்தோம் அப்படின்னா சிஸ்டம் சியில் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டிலேருந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சேம் கமெண்ட்டை வந்து இதில் எக்ஸிட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஏலேருந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வயா 2.1 இருக்கிற பதிலாக 1.1 கொடுத்தோம் அப்படின்னா ஏல வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இப்போது சிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால இப்போ 2.1 தான் கேட்வே. ஸோ இது வந்து டிஃபால்ட் கேட்வே வந்து நம்ம 2.1 192 அதாவது இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட் கேட்வே 192.168.2.1 சொல்லி மென்ஷன் பண்ணி நம்ம வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 0.0.0.0ன்னு கொடுத்து கூட நம்ம இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது நம்ம ஐஎஸ்பியோடைய ஐபி அட்ரஸ் நமக்கு தெரியலை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இந்த ஐபி அட்ரஸ் இருக்கிற இடத்துல டிஃபால்ட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா டிஃபால்ட் மீன்ஸ் 0.0.0.0 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். ஸோ நமக்கு இந்த ஐபி அட்ரஸ் தெரியல அப்படின்னா ஐபி ரூட் ஆட்னு கொடுத்துட்டு டிஃபால்ட் கொடுத்து வயா எந்த ஐபி அட்ரஸ் இப்போ வந்து சிஸ்டம் ஏலேருந்து கம்யூனிகேட் பண்ணோம், அதாவது இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா 1.1 சொல்லி டிஃபால்ட் கேட்வே கொடுக்கணும். சிஸ்டம் சிலேருந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா 2.1 சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ எப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போது இந்த டிஃபால்ட் இருக்க இடத்துல நம்ம டேரெக்டாகவே 0.0.0.0 நம்ம டேரெக்டாகவே கொடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0.0ன்னு கொடுத்தா கூட டிஃபால்ட்டாக தான் ஒர்க் ஆகும். டிஃபால்ட்டுன்னு கொடுத்தாலும் 0.0.0 தான் ஒர்க் ஆகும். டேரெக்டாக 0.0.0.0ன்னு கொடுத்தா கூட சேமாக தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது முன்னாடி நம்ம சிங்கிள் ரவுட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து 2 ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் ப்ரைவேட் நெட்வொர்க், இது பார்த்திங்கன்னா இன்டர்நெட். ஸோ இந்த இன்டர்னல் ப்ரைவேட் நெட்வொர்க் வந்து நம்ம சிஸ்டம் சியில் வந்து அதாவது இந்த ஏ அண்ட் பி இந்த ரெண்டும் வந்து இன்டர்னல் ப்ரைவேட் நெட்வொர்க்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ இது வந்து தனி நெட்வொர்க்காக ஆக்ட் ஆகும். இந்த சிஸ்டம் சி அண்ட் டி பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டைமில் நம்ம சியை வந்து சியிலேருந்து ஏ அண்ட் பி வந்து கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா சியை லாகின் பண்ணிவிட்டு
அதில் ஐபி அட்ரஸ் ரூட் ஆட்னு கொடுத்துட்டு இப்போ இது வந்து எந்த ரூட்டை ஆட் பண்ணணும், ஏஐ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 1.0 நெட்ஒர்க்கை வந்து ரீச் பண்ணணும். ஸோ 1.0 கொடுத்துட்டு அது எது வழியாக பண்ணணும் அப்படின்னா 1.0டைய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 2.2. ஸோ 2.2 வழியாக தான் ரீச் பண்ணோம். ஸோ இந்த கமெண்ட் ஆட் பண்ண அப்புறமா சியிலேருந்து ஏஐ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ டியிலேருந்து ஏஐ ஆக்சஸ் பண்ணோம், இல்லை அப்படின்னா பிஏ ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த கமெண்டை டியை லாகின் பண்ணிட்டு அங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ சி அண்ட் டி வந்து ஏ அண்ட் பியை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். இது வந்து இன்டர்னல் ப்ரைவேட் நெட்ஒர்க். ஸோ வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வச்சுருப்போம் அந்த ஆக்சஸ். ஸோ இப்போ இது முன்னாடி வந்து ரவுட்டரை யூஸ் பண்ணி எப்படி வந்து 2 டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லைனக்ஸ் மிஷினை வந்து எப்படி ஒரு ரவுட்டர் ஆக்ட் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஏன்னு ஒரு லைனக்ஸ் மிஷின் இருக்குது, சிஸ்டம் பி சிஸ்டம் சி 2 இருக்குது. ஸோ சிஸ்டம் ஏல பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்குது, ஈத் 0. சிஸ்டம் பியில் பார்த்தீங்கன்னா 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா ஈத் 0 அண்ட் ஈத் 1. சிஸ்டம் சியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, ஈத் 0. ஸோ இதில் சிஸ்டம் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 1.5ன்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கோம். சிஸ்டம் சியில் பார்த்தீங்கன்னா 2.5. இது வந்து 1.5 நெட்ஒர்க், இது 2.5 நெட்ஒர்க். ஸோ இந்த சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் சியை வந்து நம்ம கம்யூனிகேட் பிங் பண்ணோம் அப்படின்னா பிங் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து வேறு நெட்ஒர்க், இது வேறு நெட்ஒர்க். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனக்ஸ் மிஷினை வந்து நம்ம ரவுட்டர் ஆக்ட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 1.6ன்னு சொல்லிட்டு ஐபி அட்ரஸ் செட் பண்ண போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 இருக்குது. ஸோ 1. சீரீஸில் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறோம். 1.6 1.7 1.8 இந்த எதாவது கொடுத்துக்கலாம். ஆனால் 1. சீரீஸில் வந்து இருக்கணும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சி வந்து 2.0 சீரீஸில் இருக்குது. ஸோ நம்ம இந்த இன்டர்ஃபேஸில் வந்து 2. சீரீஸில் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் வந்து 2.6ன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். மென்ஷன் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த சிஸ்டம் ஏ வந்து சிஸ்டம் சியை கம்யூனிகேட் பண்ண பார்த்தோம் அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுட்டை இதில் ஆட் பண்ணல. ஸோ இது ரவுட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐபி ரூட் ஆட் கொடுத்துட்டு இந்த 2.0 நெட்ஒர்க் இது வந்து இதுக்குடைய ஆப்போசிட் நெட்ஒர்க் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 1.6. ஸோ 1.6 நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் சி வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி சிஸ்டம் சியில் வந்து இருந்து ஏஐ கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 1.0 நெட்ஒர்க் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஐபி ரூட் ஆட் கொடுத்துட்டு 1.0 கொடுத்த அப்புறமா இந்த 1.0டைய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 2.6. ஸோ இந்த 2.6 கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் சியிலேருந்து கூட சிஸ்டம் ஏ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் நான் இது மாதிரி சொன்னேன், பை டிஃபால்ட்டாக லைனக்ஸ் மிஷின் வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐபி ஃபார்வர்டுன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் போயிட்டு ஸோ இந்த ப்ராக் சிஸ் நெட் IPv4 ஐபி ஃபார்வர்டுன்னு ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபைலில் போயிட்டு 0லேருந்து 1ன்னு சொல்லி மாற்றிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் சி வந்து பிங் பண்ண முடியும். ஸோ அதுவும் இது பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரியாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஃபைலை டேரெக்டாக எடிட் பண்ணல, நம்ம கேட் கமெண்ட் எக்கோ கமெண்ட் கொடுத்து 1 கொடுத்து வச்சுருக்கனால இந்த சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து போயிடும். ஸோ திரும்ப வந்து 0ன்னு மாறிடும். ஸோ அது பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா /etc/syscontrol.config ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலில் போய் இந்த லைன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் ரீபூட் பண்ண அப்புறமும் இந்த வேல்யூ வந்து 0ன்னு தான் இருக்கும். ஸோ சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் சி வந்து அதாவது சிஸ்டம் ஏல இந்த லைன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் ஏலேருந்து எப்போ வேணாலும் சிஸ்டம் சி வந்து நம்ம பிங் பண்ணிக்கலாம். அதாவது சிஸ்டம் ஏ வந்து ரீபூட் பண்ண அப்புறமும் கூட ரீபூட் பண்ணிட்டு திரும்ப அப்புறமா லாகின் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் கூட நம்மளால் சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் சி வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி சிஸ்டம் சியில் போயிட்டு இந்த syscontrol.config வந்து இந்த லைன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் சி வந்து ரீபூட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ண அப்புறமும் கூட சிஸ்டம் சியிலேருந்து சிஸ்டம் ஏ வந்து பிங் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் எந்தெந்த கமாண்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஐபி லிங்க் கமாண்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஐபி லிங்க் கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய லைனக்ஸ் சிஸ்டமில் எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்ஃபேஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுறதுக்கு ஐபி லிங்க் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஐபி அட்ரஸ் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ இதில் வந்து ஐபி அட்ரஸ் லிங்கில் வந்து இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் லிஸ்ட் ஆகும். ஐபி அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் ஐபி அட்ரஸ் ரெண்டுமே லிஸ்ட் ஆகும். ஸோ ஒரு ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ் ஆட் கமாண்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபி ரூட். ஸோ ஐபி ரூட் ஆட் கமாண்ட் கொடுக்கும்போது ஐபி ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரூட் கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதில் எத்தனை ரூட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமாண்ட் ப்ராக்சிஸ் நெட் IPv4 IP ஃபார்வர்ட். ஸோ இதை வந்து 0லேருந்து 1ன்னு மாற்றினா தான் பிங் கமாண்ட் ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் வந்து பிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பர்சிஸ்டண்ட்டை வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா /etc/system-control.config ஃபைலில் போயிட்டு IP forward ஈக்குவல் டு 1 சொல்லி ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து பெர்மனெண்ட்டாக வந்து செட் ஆயிரும். ஸோ சிஸ்டம் ரீபூட் பண்ண அப்புறமும் கூட அந்த சிஸ்டமில் இருந்து டெஸ்டினேஷன் சிஸ்டம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அப்கமிங் லெக்சர்ஸில் கூட இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.